அதில் முதல் ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு செவ்வாய் பயிற்சி அப்படி இருக்கு. மேஷ ராசி நேயர்களுக்கு இது வரைக்கும் மேஷ ராசி வீட்டு அதிபதி நம்ம வீட்லேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 42 நாள் வந்து ரிஷபத்தில் இருக்காரு. அப்போ அந்த 42 நாள் இருக்கிறப்பையும் பாருங்களேன், இவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்து தான் போவார். உங்களுக்கு தன்னுடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு சொத்துக்கள் வச்சுட்டு போயிருப்பாங்க. அங்கே ஏதாவது சில தேவையில்லாத போய் விலங்கத்தை. அப்போ இவங்களுக்கு மேசராசிக்காரங்க யாராவது ஒருத்தவங்க எதிரி இருப்பாங்க. இவங்க சில நேரத்தில் கோபம் தாங்க போய் வார்த்தையை விட்டுருவாங்க. எங்கேனாலும் போனே அந்த என்ன தவறு நடக்க உடனே சுட்டி காட்டிடுவாங்க. ஆனால் சில பேர் இவங்க மேலே வந்து வஞ்சக வச்சு எதிரி ஆயிடுவாங்க. ஆமாம். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகம் பூரா பார்த்து ரசிச்சுட்டு இருக்க எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். என்ன சொல்கிறது, எங்களோட சேனல் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கும் உங்களோட கமெண்ட்டு ஜோதிட விஷயம் எல்லாமே வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு நாங்கள் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு கமெண்ட் பார்க்கும்போது தான் எங்களுக்கு இன்னும் என்ன பண்ணணும், இன்னும் உங்களுக்கெல்லாம் என்னென்ன கொடுக்கலாம், என்னென்ன மெசேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்குமே தேங்க்யூ. அடுத்தது செவ்வாய் பயிற்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த செவ்வாய் பயிற்சியில் அந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஜோதிடர் சங்கரேஸ்வரி அம்மா வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து அலசி ஆராய்ஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 83லேருந்து ஜாதகம் எல்லாமே ஜோசியமெல்லாம் படித்து உங்களுக்கு அழகாக புரிகிற மாதிரி உங்களுக்கு பரிகாரங்களோட அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. நிறைய பேரோட பிரச்சனைகளை அழகாக தீர்த்து நல்ல அழகான ஒரு அஸ்ட்ராலஜர், ஒரு அழகான ஒரு குணம், அழகான ஒரு பேச்சு, அன்பான முகம், நிறைய தெய்வ ஒரு வழிபாடு, தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னா, அவங்க சாதாரண விஷயம் இல்லைங்க, அவங்க சாதாரணமாக நினைக்காதீங்க. அவங்க வந்து நியூமராலஜி பார்க்குறாங்க, அஸ்ட்ராலஜர், வாஸ்து, மலர் மருத்துவம், அதாவது ஃப்ளவர் ரெமிடின்னு ஒன்று இருக்கும், அதுவும் பண்ணுறாங்க. ஸோ என்ன பிரச்சனைனாலும் எதுனாலும் அவங்கக்கிட்ட வந்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்க அதை பார்த்து அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு அழகான ஒரு தீர்வு சொல்யூஷன் கொடுத்து உங்களை ஒரு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்கிறதுக்கு அவங்க வழி பண்ணி கொடுப்பாங்க. அப்படி ஒரு அருமையான ஒரு அஸ்ட்ராலஜர் நம்ம சங்கரேஸ்வரி அம்மாவை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். வாங்க, இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ, எப்படி, 12 ராசிக்கு எப்படி, அதையும் கேட்போம்மா. வாங்க உங்களை மீட் பண்ணுவோம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நம்முடைய நேயர்களுக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்துருவோம். சொல்லுங்க. உலகெங்கும் இருந்து கண்டுகளித்து கொண்டிருக்கும் நம்முடைய ஜோதிடர் யுகம் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி எப்போ வருது, இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு உங்களை கேட்டு அந்த 12 ராசிக்காரங்களுக்கும் நம்ம தெளிவாக ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம். ஸோ எப்போ வருது அந்த செவ்வாய் பயிற்சி? செவ்வாய் பயிற்சி அதுக்கு முன்னாடி செவ்வாயை பற்றி முதல்ல பார்த்துக்கணும். சொல்லுங்க. செவ்வாய் இல்லாமல் இந்த உலகத்தில் இயக்கமே கிடையாது. ஆமாம். அந்த அளவுக்கு நம்ம உடம்பு நம்ம ஆரோக்கியம் இருக்கணும்னா செவ்வாய் ரத்த காரகர் முக்கியம். ஓ, பிளட் வேணும்ல, உடம்புல, அது காரகர் யார்? செவ்வாய் தான். செவ்வாய் ஆதிக்கம் குறைஞ்சா பிளட் குறைஞ்சிரும், ஹெச்பி குறைஞ்சிரும். அப்புறம் நம்ம வாட்டுக்கு பேய் பிடிச்ச மாதிரி அப்படியே மக்குன்னு உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியது, மக்கு பிடிச்ச மாதிரியே இருப்போம். அப்போ செவ்வாய் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் உடல் ரீதியாகவும் உலகியல் ரீதியாகவும் எல்லா இடத்துலையும் செவ்வாய் தேவை. வெரி குட். செவ்வாய் தான் பாருங்க காலபுருஷனுக்கு முதல் ராசியில ஆட்சி வீட்டில் இருக்காரு. அப்போ அதே பாருங்க காலபுருஷனுக்கு 8ஆம் இடமான விருச்சிகத்திலேயே அவர் சொந்த வீடு தான். காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் கடகத்துல வந்து நீசமாகிறாரு. அப்போ இதே இது ஒரு காலபுருஷனுக்கு 10ஆம் வீட்டில் வந்து செவ்வாய் வந்து உச்சபலத்தோடு இருக்கிறார். இந்த செவ்வாய் 21/6/2026 அன்னைக்கு மேச ராசியில் கார்த்திகை 1ஆம் பாதத்திலிருந்து கார்த்திகை 2ஆம் பாதமான ரிஷப ராசிக்குள்ள என்ட்ராகிறாரு. வெரி குட். அப்போ தன்னுடைய வீட்டில இருந்து
பக்கத்து வீட்டுக்கு போறாரு. பக்கத்து வீட்டுக்கு போறாரு. வீட்டை நல்லா நிர்வாகம் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாரு. பக்கத்து வீட்டுல போய் சுத்தப்படுத்த போறாரு. வெரி குட். அங்க ஏதோ ஒரு சில குளறுபடிலாம் இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போறாரு. செவ்வாயாதவங்களுக்கு கூட புரியுமா நீங்க சொல்றது அவ்வளவு அழகா? செவ்வாய்க்கு மற்ற கிரகங்களுக்கு எல்லாம் பாருங்க ஒரு பார்வை இருக்கும், 3 பார்வை இருக்கும். செவ்வாய்க்கு அதே மாதிரி 3 பார்வை தான். ஆனா பாருங்க 4, 7, 8 சிறப்பான பார்வைகள் இருக்குது. அப்ப ஒரு மிலிட்ரி மேன் நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும், அப்படித்தான் ரிஷபராசிக்குள்ள என்ட்ராகிறார். அன்னைக்கு பாருங்க லக்கணம் வந்து மீன லக்கணம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த லக்கணத்துல பூர நட்சத்திரம் சிம்ம ராசி நடப்புல இருக்கிறப்ப ரிஷபராசிக்குடைய பாதத்தை எடுத்து வைக்கிறார் முதல் டிகிரியில. ஸோ இப்போ வந்து எப்படி என்டர் ஆகுறாருன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ 12 ராசியும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு செவ்வாய் பயிற்சி அப்படி இருக்கு. மேஷ ராசி நேர்களுக்கு இது வரைக்கும் மேஷராசி வீட்டு அதிபதி நம்ம வீட்லேயே உட்காந்துருந்தாரு. உட்காந்து சில கண்டிஷன்லாம் போட்டு இது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் சில ரூல்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டார். போட்டு முடிச்சுட்டு அப்புறம் எங்கே போகிறாரு, தன்னுடைய வீட்டு ஆசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாயானவர் இவங்களுடைய வார்த்தையில் ஒரு வேகத்தை கூட்டுவார் மேசராசிக்காரர்களுக்கு. இது வரைக்கும் இவங்க வார்த்தைக்கு மதிப்பு இல்லாமல் இருக்கும். அப்போ இப்போ பாருங்க இவங்க வார்த்தைக்கு மதிப்பு, குடும்பத்திலையும் இவங்க வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும், வெளியில உத்தியோகத்தில் இருக்கிறப்பையும் பாருங்களேன் இவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கும். மதிப்புகள் வார்த்தைக்கு மதிப்பு முக்கியத்துவம் கொடுக்க அமைப்புல செவ்வாய் பயிற்சியானது இருக்குது. செவ்வாய் பாருங்க சுக்கிரன் வீட்டில் இருக்காரு. சுக்கிரன் சுகபோகங்களும் அதிபதி சுக்கிரன் தான். அப்ப மேச ராசிக்காரங்களுக்கு நிறைய சுகபோகமான வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாக அந்த செவ்வாய் பயிற்சி இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 42 நாள் வந்து ரிஷபத்தில் இருக்காரு. அப்போ அந்த 42 நாள் இருக்கிறப்பையும் பாருங்களேன் இவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்து தான் போவார். அப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாயானவர் மேச ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, சிம்மத்தை பார்க்குறாரு. அப்போ தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணும். அது கூட ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு ஒரு வேலை மேலே பற்றா இருக்கும். யூனிஃபார்ம் போட்டு நான் வேலை பார்க்கணும், இராணுவம், அப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸு, ஃபயர் சர்வீஸு, இதில் ஆர்வமாக இருப்பாங்க. ஆமாம், விளையாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க மேசராசிக்காரங்க. மேசராசிக்குள்ள 3 நட்சத்திரம் பாருங்களேன், கிரிக்கெட்லாம் அவ்வளோதான் ஆர்வமாக இருப்பாங்க. அவங்க வந்து பாடி கட்டமைப்பு நல்லா இருக்கும். செவ்வாயோட கட்டுமஸ்தான உடலமைப்பில் நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ இவங்க தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு வேலை வேணுமே, அதற்கு இப்போ வந்து அப்ளிகேஷன் பண்ணால் செவ்வாயோட கருணை வேணும் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க முடியும். அவ்வளோதான் ஈஸியெல்லாம் வேலை கிடைச்சிடாது. இந்த இந்த நம்ம சொன்ன யூனிஃபார்ம் போடுற வேலை எல்லாமே அது கூட ஹாக்கி யூனிஃபார்ம் எல்லாம் பற்றாவே சில பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு தன்னுடைய குழந்தைகளுக்கு நினைத்த இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து பாருங்க இந்த செவ்வாயானவர் ரிஷபத்தில் இருந்து மேச ராசிக்கு 9ஆம் இடமான குரு வீடான தனுசு வீடை பார்க்குறாரு. அப்போ தனுசு வீடை பார்க்குறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தன்னுடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு சொத்துக்கள் வச்சுட்டு போயிருப்பாங்க. அங்கே ஏதாவது சில தேவையில்லாதவங்க போய் வில்லங்கத்தை கொடுத்துருப்பாங்க. அது ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை பஞ்சாயத்துன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதெல்லாம் வந்து சரி பண்ணுவார். சரி பண்ணி யாருக்கு நியாயமாக வரணுமோ அந்த அளவுக்கு வரக்கூடியதெல்லாம் கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை முடிச்சுட்டு கோர்ட்டு கொஸ்டின் அலைய வேண்டாப்பா நிம்மதியாக இரு போ அப்படின்னு சொல்கிற அளவுக்குல வந்து இந்த தந்தை வழி சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்பை வந்து உருவாக்குறவரும் இந்த ரிஷபத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்கள் தான். அப்புறம் பாருங்க மேச ராசிக்கு வந்து 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இப்போ 8ஆம் இடத்துல விருச்சிகத்தை பார்க்குறாரு. அப்போ இவங்களுக்கு மேச ராசிக்காரங்க யாராவது ஒருத்தவங்க எதிரி இருப்பாங்க. இவங்க சில நேரத்தில் கோபம் தாங்க போய் வார்த்தையை விட்டுருவாங்க. எங்கேனாலும் உடனே அந்த என்ன தவறு நடக்க உடனே சுட்டி காட்டிடுவாங்க. ஆனால் சில பேர் இவங்க மேலே வந்து வஞ்சகம் வச்சுக்கிட்டே எதிரி ஆயிடுவாங்க. ஆமாம், வஞ்சகம் வச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல. அதில் யார் அந்த மாதிரி எதிரியாக இருக்காங்க அதை முதல்ல கண்டுபிடிச்சு அவங்களுக்குரிய தண்டனை கொடுக்கக்கூடிய வந்து செவ்வாய் தான். இந்த செவ்வாய் ரிஷபத்தை சஞ்சரிக்கிற காலத்தில் மேசராசிக்காரர்களுடைய எதிரிகள் வந்து அடியோடு வந்து மாறிடுவாங்க. ஒன்றும் வலிக்கு நான் வரவே மாட்டேன்பா, நான் பாட்டுக்கு வேலை உண்டு நான் போகிற மாதிரி நான் போயிருந்துருவாங்க. கடன் பிரச்சனைகள் வந்து முதல்ல நிவர்த்தி கொடுப்பாரு மேசராசிக்காரர்களுக்கு. வெரி குட். கடன் பிரச்சனை தான் முதல்ல பெரிய தலைவலியாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், அதுலேருந்து ஃபஸ்ட்டு வந்து முதல்ல ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடியதோ இந்த ரிஷபத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கும் காலத்தில் மிக அற்புதமாக வேலை செய்யும். தன்னுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
அதே மாதிரி மேசராசியை சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி நீங்கள் காக்கி யூனிஃபார்ம் போட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேலை செய்யறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா சில அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கும் சில நேரங்களில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் வேலையில் கவனமாக இருந்துக்கங்க, உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கங்க. சரி, இப்போ மேலும் எனக்கு வந்து செவ்வாய் பயிற்சியால் நல்ல விதமாக இந்த முன்னேற்றத்துக்கு வரணும், எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அன்னை காளியை செவ்வாய்க்கிழமை போய் முடிஞ்ச ராகு காலத்துலேயே வழிபடுங்க. 3-4:30 வந்து ராகு காலம் தான். போய் வழிபாடு செஞ்சுட்டு அந்த அம்பாளுக்கு பிடிச்சதே பாருங்க செவ்வரளி பூ தான் கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதாக ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே போதும். இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு மிகவும் அற்புதமான பலன்களை தருவதற்கு செவ்வாய் தயாராக இருக்க. நீங்கள் தயாராக இருக்கீங்களா? கண்டிப்பாக தயாராக இருப்பாங்க. நன்றிம்மா, ரொம்ப நன்றி. நல்லா இருக்குங்க செவ்வாய் பயிற்சி. கவலைப்படாதீங்க, மேஷராசி ரொம்ப அருமையாக இருக்குது. ஒன்றும் கவலைப்படாதீங்க. முதல்ல தைரியமாக இருங்க, உடம்பை ஹெல்த்து பார்த்துக்கோங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எங்கள் வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் சங்கரேஸ்வரி அம்மா போய் நேரில் பாருங்கள். ஏன்னா கட்டத்தில் சில விஷயங்கள்லாம் இருக்கும், அவங்க வந்து பொதுவாக சொல்கிறாங்க, இருந்தாலும் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நேர்லேயே அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அதுலேருந்து உங்களை விடுதலை பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. கரெக்டாக சூப்பராக்கி விட்டுருவாங்க. ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.